பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஒத்தாசை கொண்டு இயேசுவின் உயிர்த்தெழுதல் சீஷருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்த ஒரு மாபெரும் மாற்றத்தை குறித்து வாசிக்கப்பட்ட யோவான் 20ஆம் அதிகாரம் பிந்தின பகுதியிலிருந்து சில உண்மைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏன் இந்த பகுதியை தியானிக்க வேண்டும்? அதாவது பல நேரங்களிலே பண்டிகை என்று நாம் சில காரியங்களை குறிப்பிடும் பொழுது அது ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமே நாம் புரிந்து கொள்ளுகிறோம். சரிங்களா? இன்னைக்கு என்ன சார், இப்ப டிவியில காமிப்பான், இங்க ஈஸ்டர் கொண்டாடினாங்க, வேளாங்கண்ணியில, மும்பையில கொண்டாடினாங்க, ஒரு நிகழ்ச்சி, பண்டிகை, அவ்வளவுதானே. நான் விருப்பம் இருந்தா அதுல பங்கு பெறலாம் இல்லையா? இல்லைன்னா நான் அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவங்கவுங்க வேலையை கவனிச்சுன்னு பார்த்தா போயிட்டு இருக்குது வண்டிக்கலாம். ஆக பண்டிகை என்கிற ஒரு அறிவு நமக்கு விடுதலையோ சமாதானத்தையோ புது வாழ்வையோ தர முடியாது. டிவியில 2-3 நாளா பார்த்துருக்கிறேன். இந்த ஹோலி பண்டிகைக்காக என்னென்ன அமக்களம் பண்ணின்னு இருக்கிறானுங்க, அதுக்கு என்ன ஆர்ப்பாட்டம், என்ன செலவு, விளங்குதுங்களா? அதனால்தான் இந்த பண்டிகைன்ற வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை. neither it is a festival nor it is a celebration, it is a commemoration. நல்ல வார்த்தை. நமது ஆண்டவருடைய மகிமையான வெற்றியை நாம் நினைவு கூறுகிறோம். அப்படி நினைவு கூறுவதனாலே நாம் புது பலன் அடைகிறோம். கடவுளோடு உள்ள நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். இன்னுமாக நம்முடைய தோல்விகள், நம்முடைய பயங்கள், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ஆராதனை கடவுளோடு உறவு கொள்ள எனக்கு உதவி செய்கிறது. கடவுள் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை எனக்கு எடுத்து கூறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய போதனையின் மூலமாக இந்த சத்தியங்களை பல ஆண்டுகளாக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கலாம், பல ஆண்டுகளாக நாம் அறிந்திருக்கலாம். ஆனா அந்த சத்தியத்துக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். திருப்பி ஒரு உதாரணம் சொல்றேன். உயிர்த்தெழுந்த இயேசு எத்தனை நாள் காட்சி கொடுத்தார்? 40 நாள். வெரி குட். எத்தனை முறை காட்சி கொடுத்தார்னு முழு 4 சுவிசேஷத்துல படிக்கிறோம். கொஞ்சம் கஷ்டம்தான். இங்க புதிய ஏற்பாட்டுல பதிவு செய்தது எத்தனை முறை? 11 முறை. நீங்க அதை நோட் பண்ணணும். உங்க பைபிள்ல எது முதல் முறை, அது மத்தியில 1ன்னு போட்டுக்கணும், அப்புறம் 2, அப்புறம் 3. இட்ஸ் வெரி. எம்மாவூர் சீஷருக்கு 4, அப்ப 11 டைம். புரியுதுங்களா? இப்போ நான் கேள்வி கேட்கிறேன், சார் ஒரு தடவை உயிர்த்தெழுந்தாரு, பறந்துட்டாருங்க, நம்ம வேலையை கவனிப்போம். ஏன் 11 முறை காட்சி அளிக்க வேண்டும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குதுங்க. காரணம் இல்லாம இவ்வளவு பெரிய மகிமையின் கடவுள் செயல்படுவாரா? இப்ப நீங்க கேட்கலாம், சார் போன வருஷம் தான் ஈஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டீங்களே, இப்ப என்னங்க பிரசங்கம்? சரி, இப்படிதான். இதுக்கு என்ன அர்த்தம்? பண்டிகை என்கிற உறவில நான் அதை பின்பற்றி கொண்டிருக்கேன். ஆனா கடவுள் ஒவ்வொரு முறையும் என்னோடு உறவாடுகிறார், என்னோடு பேசுகிறார் என்றுதான் உண்மை. நல்லா யோசனை பண்ணுங்க. புரியுச்சா? இதே 19ல இப்போ படிக்க போறது முதல் பகுதி. அதை தொடர்ந்து 8 நாள் கழித்து மறுபடியும் என்ன செய்யற? அதே மேலறைக்கு, அதே சீஷனிடத்துல அதே ஆண்டவர் வருகிறார். என்னத்துக்கு? அப்ப ஒரு காரணம் இருக்குது. சரிங்களா? அப்படி படிக்கணுங்க பைபிளை. அப்ப இன்றைக்கு நீங்க உட்கார்ந்துருக்க, போன வருஷம் நீங்க ஈஸ்டர் நாள் அன்னைக்கு என்ன பிரச்சனையை சந்திச்சீங்க? இந்த வருஷம் என்ன பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்க? எந்த தேவையில நீங்க இருக்கிறீங்க? என் வாழ்க்கையில பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை சார். ஆக அதை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேசுறார். அதான் முக்கியம். விளங்குதா உங்களுக்கு? ரொம்ப that is a secret. Why we need to come to Christ? ஏன் நான் கிறிஸ்துவண்டை வர வேண்டும்? இன்றைக்கு ஒரு புதிய தேவையோடு, ஒரு புதிய பிரச்சனையோடு, ஒரு புதிய சவாலோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். பின்னால சகோதரர் பாஸ்கர் ராவ், அவங்க மனைவி உட்கார்ந்து இருக்காங்க. மனைவி பேரு டக்கு ஞாபகம் வரல. அவங்களுடைய வளர்ப்பு தகப்பன் டாக்டர் டேவிட், தெரியல இங்க இருக்கிறவங்க, இங்க இந்துஸ்தான் பைபிள் கல்லூரியில பிரின்சிபாலாக பணியாற்றிய ரெவரண்ட் கிறிஸ்துதாஸ், அவர் எங்க அப்பாவுக்கு நண்பர், மிக நெருங்கிய நண்பர். நம்ம சபையில பல முறை செய்தி கொடுத்திருக்கிறார். HBக்கு வர்றதுக்கு முன்னதாக
சிந்தாதிரிப்பட்டை ஜயன் சர்ச்சில் கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகள் பணியாற்றியவர். ஒரு தலைச்சிறந்த தேவனுடைய மனிதன். மருமகன் டாக்டர் டேவிட் ஒரு காலத்தில் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ், டிஎம்எஸ் சொல்றல, அந்த டைரக்டரா இருந்தவர். அவர் கடந்த 8ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரடைந்தார். அவருடைய வளர்ப்பு மக தான் பிலோமினா. இல்ல, அவங்க இங்க உட்கார்ந்துனால பேசினு. அந்த அம்மா எனக்கு கடிதம் எழுதுனார். தன்னுடைய 92வது வயதுல பூரண நினைவோடு, பூரண வித் ஃபுல் கான்சியன்ஸ், அதெல்லாம் என்ன நீங்க யோசிக்கணும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் மரணத்தை அப்படி சந்திக்கிறது இல்லை. பூரண நினைவோடு, விசுவாசத்தோடு, சமாதானத்தோடு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அதான் சார் சாட்சி. அந்த மாதிரி மரணத்தை சந்தித்த குடும்பங்கள் இங்க இருக்கலாம். அவர்களுக்கு என்ன செய்தியை கடவுள் வைத்திருக்கிறார்? இதோ பழைய சோறையை திருப்பி திருப்பி தொட வைக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து புதுமையானவராக இருக்கிறார். அதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல முதல் முறையாக ஆண்டவர் எங்கு திருப்பந்தியை ஏற்படுத்தினார் இல்லையா? திருப்பந்தி கொண்ட பஸ்கா கொண்டாடினார்ல, அதே வீடு, அதே மேலறை, அதே இடத்துல யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் எங்க பிரசங்கம் பண்ணார்? அதே இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார். இப்ப யோவான் 14:27 படிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. கலங்காமலும். பாத்தீங்களா? அப்ப கடைசியா அந்த வீட்டுல, அந்த இடத்துல, அந்த மக்களுக்கு அவர் சொன்ன சத்தியம் என்ன? நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். இப்ப இங்க 19ஆம் வசனம் என்னமா சொல்லுது? இயேசு வந்து நடுவே நின்று என்ன சொல்லுது? there is a continuity. இயேசு போயிட்டாருங்க, அம்பேலுங்க, அவ்வளவுதாங்க இல்லங்க. இயேசு இருக்கிற அதே இயேசு நான் இப்ப இருக்கிறப்பா. ஆனா என்ன வித்தியாசம்? அப்பொழுது நான் சொன்ன சமாதானம் இல்லையா, உங்களுக்கு புரியல. இப்பொழுது நான் சொல்கிற சமாதானம் மரணத்தை ஜெயித்தவனாக, மரண பயத்தை ஜெயித்தவனாக, மரண அழிவை ஜெயித்தவனாக, ஜீவாதிபதியாக இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்தவன். என்ன அற்புதமான ஒரு உண்மை. I'm not the very same Jesus. இல்லையா? அந்த கர்த்தருடைய பந்தியை ஆசரித்த போது மாம்சத்தில் மனித உருவில் இயேசு இருந்தார். யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தோடு இயேசு இருக்கிறார். glorified body. பூட்டப்பட்ட கதவு. பூட்டப்பட்ட கதவு சரீரத்துக்கு பிரச்சனை, மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்துக்கு பிரச்சனை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அவங்க நம்ப முடியல. அவங்க மறுபடியும் பயப்படுறதை நீங்க பார்க்கலாம். அதாவது மத்தேயுல, மார்க்ல அவர்கள் கலங்கி ஒரு ஆவேசத்தை சந்திப்பது போல. என்னோடு கூட திருப்புங்க. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. நடுக்கமும் திகிலும் வெளியே வந்து அங்க தொடங்குது இல்லையா? இது எப்ப பண்றாங்க? கல்லறையை போய் பாக்குறாங்க. அங்க இருந்து 19, 20, 19 இன்னும் அதே பயம், அதே திகிலு, அதே மெச்சல் இருக்கிறான். நோ ரிலீஃப். என்னெல்லாம் அழகா போட்டுக்கிறாங்க. ஏங்க, ஒரு திறக்கப்பட்ட கல்லறை, சுற்றி வைக்கப்பட்ட அவருடைய மரண உடைகள் பார்த்து பிரமிப்படைந்து ஆச்சரியப்பட்டு, என்னடா? அதுக்கு பதிலா அவங்களுடைய உணர்வு எப்படி பார்க்குது? நெகட்டிவ். நடுக்கம், திகில், பயம். அதனாலதான் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அதாவது யூதருடைய வாழ்த்தும் முறை ஷாலோம். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அவர்கள் உமக்கு சமாதானம் என்று சொல்லுவார்.
it is not mere a Jewish greeting. சீஷர்களே, யூத பிரகாரமாக நான் உங்களுக்கு சமாதானம் சொல்லவில்லைப்பா, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக. நீங்க எந்த பயத்துல இருக்கிறீங்க, எந்த திகில்ல இருக்கிறீங்க, அதிலிருந்து விடுதலையை கொடுக்கிற சமாதானம். வித்தியாசம் இருக்குதுங்களா? வித்தியாசம் இருக்குதுங்க. எத்தனை முறை சொல்றாரு பாருங்க அந்த வார்த்தைய. 19வது வசனத்துல சமாதானம், அப்புறம் 21ஆம் வசனம் படிங்க. மறுபடியும் அவர்களை நோக்கி போதும் போதும் போதும், அவ்வளவுதான். திருப்பியும் 26ஆம் வசனம் கடைசி பகுதி. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று. அப்ப யோசனை பண்ணுங்க. அப்ப ஒரு விஷயத்தை ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய இதயம், அவர்களுடைய மனம், அவர்களுடைய உணர்ச்சி அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. நம்ம தமிழ் வார்த்தையில சொல்லணும்னாங்க, பேய் அறிஞ்ச மாதிரி உக்காந்துக்கிறாங்க. அப்படி உக்காந்துக்கிறாங்க அத்தனை பேர். கொஞ்சம் புரிஞ்சிச்சு பத்திங்களா? நம்ம பாஷை சொன்ன உடனே பேய் அறிஞ்ச மாதிரி உக்காந்துக்கிறாங்க. இது சும்மா ஏதோ நான் சொல்வதற்காக சொல்லுங்க. அநேக நேரத்தில் நாம் மரண வீட்டில் பார்க்கிற முகங்கள் இந்த முகங்கள் தான். பேயினால் அறையப்பட்ட முகங்கள். ஏன்? they have no hope of eternal life. எத்தனையோ நீங்க சாவு வீட்டுக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ அடக்க ஆராதனையில பங்கு பெற்றிருப்பீங்க. நீங்க நல்லா கண்டுபிடிச்சிடலாம். நான் பார்க்கிறேன். விசுவாசம் இல்லாத இருதயம். நல்லா யோசனை பண்ணுங்க. அடுத்த முறை பாருங்க, நல்லா கண்ணு திறந்து பாருங்க. விசுவாசம் இல்லாத இருதயம், நம்பிக்கை இல்லாத இருதயம் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கும். ஐயோ போயிட்டாரு, ஐயோ போயிட்டாரு, ஐயோ எப்படி வாழ்க்கை, எப்பா எப்படி? அப்படியா? மனித வாழ்க்கையில ஒரு கடுமையான அனுபவம், வேதனையான அனுபவம் மரணம். ஆனால்தான் மரண பயத்தில் வீற்றிருக்கிறவர்களே, எபிரேயர் 2:15 ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும். பிரசல்ஸ்ல வெடிகுண்டு, நேத்து ஈவினிங் ஈராக் ஃபுட்பால் ஃபீல்டுல வெடிகுண்டு 30 பேர் செத்துருக்கான். பிரான்ஸ்ல ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாக 135 பேர் செத்துருக்கான். முழு ஐரோப்பா கண்டமும் தீவிரவாதத்தினாலே அவர்கள் அடிமைப்பட்டு பயத்தினாலே நொந்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. யோசனை பண்ணீங்களா? அதான் சாபம். நமக்கு அது வரப்போகுது, ரொம்ப தூரத்துல இல்லைங்க. எப்ப நம்முடைய நாட்டின் தலைவர்கள் மதத்தை பற்றியும் மத வெறியை தூண்டுகிற காரியத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டார்களோ, நம்ம மதவெறி தாக்குதலில் இருந்து யாரும் தப்பிக்க முடியும். அதான் நடக்க போகுது. கடவுள் உயிர் கொடுத்தாருன்னா நம்ம பார்க்க போறோம். நம்ம தமிழ்ல சொல்லுவாங்களா, சும்மாகிற சங்க அது மாதிரி கெட்டு நிற்கிறாங்க. வளர்ச்சியை பத்தி பேசி வறுமையில மக்கள் வாடி கொண்டு இருக்கிறாங்க, வேலையில்லாத திண்டத்துல மக்கள் வாழ்றாங்க, விவசாயிங்க எத்தனை ஆயிரம் பேர் செத்து இருக்கிறான், அதை பத்தி பேசுகிறான்னா மதத்தை பத்தி பேசுறீங்க. பேப்பர்ல என்ன பாக்குறீங்க? இதான் நம்ம சந்திக்க போறோம். இல்லைங்கதா? அங்க நடக்கிற மரணத்தை பார்க்கவே நம்மளால முடியலையே. இப்ப நமக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? அப்ப பைபிள் வசனம் கரெக்டா இருக்குது. வாழ்நாள் முழுவதும் மரண பயத்தினாலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சமாதானம் என்றால் என்ன? மரணத்தின் மீது வெற்றி, மரண பயத்திலிருந்து விடுதலை. மரணம் எனக்கு முற்றுப்புள்ளியா, கேள்விக்குறியா, கமாவா, செமிகோலனா, ஆச்சரியக்குறியா? அழகான ஒரு முடிவு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த சிம்பிள்ஸ். என்னுடைய மரணம் கேள்விக்குறியா? ஏண்டா மரணம் எனக்கு வருது? நிறைய பேருக்கு சாவுகிறப்ப ஏன் நான் சாவுறேன்னு கேள்வி கேட்டே செத்துக்கிறாங்க. கேள்விக்குறியில முடிஞ்சு போச்சு. அவர் செத்த பிற்பாடு நம்ம போறோம் அடக்கத்துக்கு. நம்ம என்ன சொல்ற, மேட்ரு முடிஞ்சிடுச்சுங்க, முற்றுப்புள்ளி வைங்க. அதுதான் முற்றுப்புள்ளி வயசுல எனக்கு செத்துட்டாருல, அதுதானே சார் சொல்ற, மேட்ரு முடிஞ்சிடுச்சுன்னு. அதுதான் ஃபுல் ஸ்டாப், த எண்ட் ஆஃப் லைஃப். அதான் மரணமா? இந்து தத்துவத்தில் கமா போட்டுக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு மனிதன், அடுத்த பிறவி என்னவா இருக்குன்னு தெரியாது, அதுக்கு அடுத்த பிறவி நான் மாடா பூனையா இதா தெரியாது, கமா கமா போட்டு போய் நிறு. பிறவி சுழற்சி கோட்பாடு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரணம் முடிவு அல்ல, மறுவாழ்வின் ஆரம்பம். அடா இப்படிப்பா ஆச்சரியப்படுறல. அப்ப ஒரு கிறிஸ்தவனுடைய மரணம் ஆச்சரியக்குறியாக இருக்க வேண்டும். என்ன ஆச்சரியக்குறி?
அவன் மரண படுக்கையிலிருந்து பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்க வேண்டும். முதல் இரத்த சாட்சி ஆகிய ஸ்தேவான், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55-56. எப்போதுங்க சாகிறப்ப கல்லை எறிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, அப்படியே கல்லை எறிஞ்சு சாவ போறான். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் நிற்கிறதையும் கண்டு ஆச்சரியத்தோடு கண்டு திறந்திருக்கிறதையும், அதான் ஆச்சரியக்குறி. இதுதானே உலகம் நான் நம்பினிருந்தேன். இது இல்லைங்க உலகம், தேவகுமாரன் நின்று கொண்டிருக்கிறார். Can you have that vision at your deathbed? ஆச்சரியக்குறி. ஐயோ, அதான் ஒரு அழகான வேத வியாக்கியானி சொன்ன, கோழி முட்டைக்குள்ள இந்த கோழி குஞ்சு கரு வளருதுப்பா, வளர்ந்துனே வந்துச்சு. அதுக்கு என்ன இல்ல, இப்ப ஆக்சிஜன் தேவை. அடுத்தது காலை நீட்ட முடியாது. அது என்ன யோசிக்க, இது என்னடா உலகம்? கோழி முட்டைக்குள்ள, பியூட்டிஃபுல் இல்லஸ்ட்ரேஷன். கோழி முட்டைக்குள்ள அது என்ன யோசிக்குது? இருட்டு. ஐயோ, காலை நீட்ட முடியல, ஒன்னும் பண்ண முடியல. அப்படியா? இந்த கோழி முட்டை பொரிச்ச உடனே, முட்டை ஓடு உடைந்த உடனே எவ்வளவு பெரிய உலகம். இதுதான் அந்த கோழி குஞ்சுக்கு ஒரு பெரிய உலகம். அதே மாதிரி ஒரு விசுவாசிக்கு பரலோகம், திறக்கப்பட்ட வானம், வரவேற்கிற ஆண்டவர், இன்னும் அற்புதமான ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார் கடவுள். அதனால ஒரு விசுவாசி எந்த நேரத்திலும் அவன் மரணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் அவன் மரணத்தை சந்திக்க முடியும். எந்த மரணமும் அவனை பயமுறுத்த முடியாது, அவனை சோர்வடைய செய்யாது, அவனை மேற்கொள்ள முடியாது. காரணம், மரணத்தை விசுவாசி ஜெயித்து விட்டான் இல்லையா? இதுதான் உயிர்த்தெழுதலின் சமாதானம். பீஸ் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் ரிசரக்ஷன். சும்மா நான் ஏதோ ஒரு நம்பிக்கை வைக்கிறேன் என்பதல்ல. நம்பிக்கைன்றதை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம். faith is a good word, but it is not faith on the faith, it is faith on the resurrected Christ. சரியா? அடுத்தபடியா ஒரு நீண்டம் தாண்டுகிற இல்லையா, ஒரு ஒலிம்பிக் வீரன் 20 அடி தாண்டுவது பெரிய ஆச்சரியக்குறி அல்ல. ஆனால் அந்த வீரனாலே பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு சிறுவன் அதை தாண்டுவது ஆச்சரியம். அப்ப இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், சாவு அவரை மேற்கொள்ள முடியாது. சரியா புரிஞ்சுக்கிறார்? He is a son of God. அவர் மரித்தார், ஆனால் சாவு அவரை மேற்கொள்ள முடியாது. ஆகவே அவர் உயிர்த்தெழுந்ததுல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற நீங்களும் நானும் உயிர்த்தெழ பாருங்க, அதுதான் சூப்பர், அதுதான் ஆச்சரியக்குறி. நானும் கூட மரணத்தை வென்றெழுந்தே. சரியா? இவ்வளவு முக்கியமான ஒரு சத்தியம். இந்த சத்தியம் ஏன் இந்த 11 சீஷருக்கு தேவை? அந்த 11 பேரும் இரத்த சாட்சிகளா மரிக்க போறாங்க. ஆமா, அதனாலதான் நான் மரிச்சது மட்டும் இல்லப்பா, நீங்க 11 பேரும் என்னை போன்ற இரத்த சாட்சிகளாக இந்த உலகத்துல மரிக்க போறீங்க. உங்களுக்கு சமாதானம். என்ன அற்புதமான ஒரு ஆண்டு. அதுக்குதான் தயார் பண்றாரு அவர். சரிங்களா? சரி, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். திருப்பியும் 19வது வசனம் படிங்க. ஏங்க, எதுக்கு இவங்க கதவு பூட்டினாங்க சார்? கொசு தொல்லைங்க. எங்க வீட்டுல கொசு தொல்லைங்க. சாயங்காலம் வாங்க, நாங்க கொசு பண்ண வளர்க்கிறோம். உண்மைங்க. நாங்க என்ன பண்றோம்? கதவு மூடி வச்சுக்கிறோம். இந்த கொசு தொல்லை மூடிந்தாங்களா? எதுக்கு சார் மூடினாங்க? ஏன் பயப்படணும்? பார்த்தீங்களா? குற்றமுள்ள நெஞ்சே குறுகுறுக்குது. டேய், நமது ஆண்டவரையே புஷ்டானுங்க, சிலுவையில் அடிச்சானுங்க. இப்ப நம்ம மாட்டினோம். நம்ம பாஷையில கதை கந்தல். பூட்டு 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 பூட்டினா உன்னை விட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இவனுங்களை யாரும் தோர்த்துன்னு வர்ற ஒண்ணும் இல்லைங்க. அதான் சொல்றேன். நத்திங் outside of them, then everything inside of themselves made them fearful. ஆக கதவை பூட்டினது அல்ல, அதற்கு முன்னதாக அவருடைய மனம், அவருடைய இருதயம் பயத்தினால் பூட்டப்பட்டது.
அதான் உண்மை. நம்ம கூட அப்படிதான் இருக்கிறோம் இல்ல? புரியுதுங்களா? ஒரு 4 காரணம் சொல்றேங்க ஏன் அவங்க பயந்தார்கள். ஒரு சின்ன விஷயம் தாங்க. முதலாவது அவர்களுடைய பயத்துக்கு காரணம், அவர்கள் சரீர பிரகாரமாக தங்களுடைய ஆண்டவராக இருந்த இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து இயேசு மரித்ததினாலே அந்த நம்பிக்கை இழந்து போனார்கள். என்ன சரியா கவனிச்சீங்களா? இயேசு மனித உருவிலே வந்தார், மனித தோற்றத்திலே வாழ்ந்தார், கரெக்ட். அந்த மனித உருவிலே வந்த இயேசு சிலுவை அடிக்கப்பட்ட படியினாலே, மரித்து போன படியினாலே அவர்கள் நம்பிக்கையை இழந்து போனார்கள். வெறும் மனிதனாக பார்த்தாங்க இயேசு. இததான் மார்க்கு 16:14 பார்த்தீங்களா? இந்த பயத்துக்கு என்ன காரணம்? அவருடைய அவிசுவாசம். இந்த அவிசுவாசத்துக்கு என்ன காரணம்? அவருடைய இருதய கடினம். இதுதான் காரணம். அவங்கள யாரும் புற்றுன்னு போக போறதில்லை, எவனும் செய்ய போறதில்லை. பார்த்தீங்களா? அவர்களுடைய நம்பிக்கை மனிதனாகிய இயேசுவின் மேல் இருந்ததே ஒழிய மேசியாவாகிய கிறிஸ்துவின் மேல் இல்லை. அப்ப இதுக்கு என்ன செய்யறாரு ஆண்டவரு? லூக்கா 24:44-45 நியாயப்பிரமாணத்திலும் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் தம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் இவைகளை என்னது? தம்முடைய மரணம், தம்முடைய பாடு, தம்முடைய அடக்கம், தம்முடைய உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்ப்பா. அடுத்த வசனம், அப்பொழுது வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளும்படி இந்த பூட்டப்பட்ட இருதயத்தை கடவுளுடைய வசனமோ ஆவியானவரோ திறக்கவில்லை என்றால் யாரும் திறக்க முடியும். நீயே பூட்டிக்கிட்ட உன்ன ரொம்ப நேரம் யோசனை பண்ண. எவ்வளோ ஒரு சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறோம், சுவிசேஷத்தை சொல்றோம், ஆனா அவங்க விசுவாசிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு அவருடைய இருதயம் பூட்டப்பட்டிருக்கிறது. இதை யார்ப்பா திறக்கிறாரு? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய மனதை திறந்து. அந்த சம்பவம் தான் யோவான் 20:19 நடந்து கொண்டிருக்கிறது இல்லைங்களா? ஆக தங்களுடைய அவிசுவாசத்தினாலும் இருதய கடினத்தினாலும் வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள முடியாத குருட்டாட்டத்தினாலும் அவர்கள் பயந்திருந்தார்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லணும்னா, இந்த 11 பேரும் இயேசு உயிரோடு வருவார்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த 11 பேரும் கெத்செமனே தோட்டத்துல ஓடி போனார்கள். பேதுரு என்ன செஞ்சாரு? மறுதலித்தார்கள். இவங்க எல்லாம் கல்வாரி சிலுவைக்கு வந்தாங்களா? வரல. அப்ப குற்ற மனசாட்சி, இயேசுவை மறுதலித்த, இயேசுவுக்கு துரோகம் செய்த, இயேசுவை காட்டி கொடுத்த அந்த குற்ற மனசாட்சியினாலே பாதிக்கப்பட்டவர்களாக நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சமாதானம். இப்ப அந்த சமாதானத்துல என்னங்க அடங்குது? நல்லா கவனிச்சுங்களா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்குன்னா, டேய் உங்களுக்கு ஏதாச்சும் சூடு சொரணை இருக்குதாயா? இந்த மாதிரி என்னை காட்டி கொடுத்துட்டு ஓடிட்டீங்களையா? அப்பா பேதுரு பெரிய வீராப்பெல்லாம் பேசின 3 தடவை மறுதலிச்சிய, நீலாம் ஒரு மனுஷனாயா? நீ கேட்டுக்கலாமே. கேட்டாரா? சமாதானம். யோவான்ல வருதுல்ல, நீ போய் என் சகோதரிடத்தில், யோவான் 20:17 நீ, நான் ஏறி போகவில்லை, மகதலேனா மரியாளாகிய நீ என் துரோகிங்க, பிராடுங்க திட்டிருக்கலாமே. என்ன அற்புதமானவர்கள், பிரியமானவர்களே. ஒவ்வொரு முறையும் நாம் ஆராதனைக்கு வரும்போது, ஒவ்வொரு முறையும் தேவனை நாம் ஆராதிக்கும் போது, இந்த ஆராதனை மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ற பழக்கங்களுக்கு whenever we come to the presence of Christ,
we are guilty of sin. தயவு செய்து மறந்துறாய். இது உனக்கு புரியலனா நீ விசுவாசியா என்பது கேள்வி. ஒவ்வொரு முறையும் நான் கடவுளுடைய சமூகத்துக்கு வரும்போது என்னுடைய பாவத்தை நான் உணரவேன். புரிஞ்சுட்டேன். ஆனா நம்முடைய பாவத்தினாலேயோ நம்முடைய குற்றங்களினாலேயோ நம்முடைய துரோகத்தினாலேயோ நம்முடைய பின்வாங்கி போன நிலையினாலேயோ கடவுள் நம்மை சபிப்பதற்காக அங்கு இல்லை. அவர் என்ன செய்றாரு? அவர்களை அரவணைக்கிறவராக, ஏற்றுக்கொள்ளுகிறவராக, மன்னிக்கிறவராக, குணப்படுத்துகிறவராக. அந்த இடத்துல ஹீலிங், என்னுடைய நொந்து போன இருதயம், என்னுடைய குற்ற மனசாட்சி எல்லாவற்றையும் குணப்படுத்துகிற ஆண்டவராக அவர் நடுவே நிற்கிறார். இதாங்க உயிர்த்தெழுந்தார். எதுக்கு சார் எனக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் நினைவு கூற வேண்டும்? என்னை ஒரு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ள, ஒரு குழந்தையை போல என்னை அரவணை, என்னுடைய கண்ணீர்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் இல்லையா சுமக்கிற ஒரு தாயாக, தகப்பனாக அவர். என்ன அற்புதமான ஒரு ஆண்டு. நம்ம எவ்வளவு அவசரப்படுறோம் ஒருத்தர் தப்பு செய்யும் போது, அல்லது ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒரு காரியம் செய்யறாங்க, உடனே என்ன எரிச்சல் வருது, என்ன கோபம் வருது, அறிவு கெட்டவன், மடையான், போனவன், வந்தவன், கண்ணா பின்னான்னு. Have you learned that lesson from Jesus? நம்மை நிந்திக்கிறவர்கள், நம்மை குற்றப்படுத்துகிறவர்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு we have to pray for their peace. சரியா? இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஆக சகோதரனே, உன்னை நான் மன்னிக்கிறேன். சகோதரனே, நீ எனக்கு எல்லாத்தையுமே செஞ்ச, but still you are a brother in Christ. நீ எனக்கு சகோதரன், நீ எனக்கு அன்பானவன். அதான் அதனுடைய பொருள். நான் டோனாவூர் போயிட்டு வந்தேங்க போன வாரம். அம்மையாருடைய வரலாற்றை லேசா படிச்சேன். ஒரு நிகழ்ச்சி சொல்றேன், தெரியல நீங்களாம் படிக்க போறீங்களா? அம்மையார் வாழ்ந்த காலத்துல அதே ஊர், அவங்க வாழ்ந்த இடம் புலிபூர், குறிச்சி, ஏர்வாடி. அதாவது நீங்க வள்ளியூர்ல இருந்து நான் வள்ளியூர்ல இருந்து அந்த கார்ல போனேன். வள்ளியூர், ஏர்வாடி, புலியூர், குறிச்சி, டோனாவூர். அந்த புலி ஊர் குறிச்சி, நானு புளிய குறிச்சின்னு யோசிக்கிறேன். ஒரு எக்கச்சக்கமான புளிய மரம். ஓ, புளிய குறிச்சி போய் சார் அது புளிய குறிச்சி இல்ல சார், புலியூர் குறிச்சி. என்ன சார் புலியூர்? ஐயோ, எக்கச்சக்கமா புலிங்க அந்த காலத்துல. சும்மா சர்வசாதாரணமா புலி, அந்த மலையை ஒட்டின பகுதிங்க, அது காடு. சர்வசாதாரணமா புலி போயின்னு புலியூர் குறிச்சி. அங்க ஜம்புலிங்கன்னு ஒரு கொள்ளைக்காரன், அல்ல ஆள் சொல்ல வாட்ட சாட்டமான ஆள். அவன் என்னங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் போலீஸ். அவன் பிரிட்டிஷ் போலீஸுக்கே தண்ணி காமிச்சிட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷன், காவல் போலீஸ் ஸ்டேஷன் நுழைஞ்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கண்ணெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். பயங்கரமான ஆள். அவனை பிடிக்கவே முடியல கடைசி வரைக்கும். சிதறமா வீரப்ப மாதிரி கடைசி வரைக்கும் அவனை பிடிக்க முடியல. இவன் அங்க டோனாவூர்ல இருந்து நீங்க மேல பாத்தீங்கன்னா அங்க மலை தெரியும். அந்த மலையில நம்ம கான்மைக்கல் அம்மையார் ஒரு இடம் வாங்கி வச்சிருக்காங்க, ஒரு சின்ன வீடு, அதாவது ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. அப்போ ஒரு நாள் ஜம்புலிங்கத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஜம்புலிங்கம்னா ஊரே நடுங்கும். என்னடா அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவனை சந்திக்கணும், அவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு இந்த அம்மா ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஒரு நாள் அந்த மலை மேல இருக்கும்போது திடீர்னு அவன் நிக்கிறான் காட்டுக்குள்ள இருந்து. அதெல்லாம் வாட்ட சாட்டமான ஆள், 8 அடி உயரம் இருப்பான். நீர் யாருன்னு கேட்கிறாங்க. அம்மா, நாதம்மா ஜம்புலிங்கம். ஓ, நீதான் ஜம்புலிங்கம்மா, ஏன் என்னை தேடி வந்தார்? அம்மா, நான் அந்த இயேசுநாதரை நம்புறேம்மா. பாருங்க, நம்ப முடியுதா? இவங்க இயேசுநாதரை அவனுக்கு சொல்லணும்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சொல்றான், அம்மா, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க செய்யற சேவையை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில நிம்மதி இல்லம்மா, என்னை வாழ விட மாட்டேன்றாங்க இந்த போலீஸ். நான் வெளியே தப்பிச்சு வர்றதுனால என் மனைவியை கொலை பண்றாங்க. என் மனைவியை போய் சிறைச்சாலையில போட்டு வச்சிருக்காங்கம்மா. அடி அடின்னு அடிக்கிறாங்க என் மனைவிய. எனக்கு 3 பிள்ளைங்க, 2 ஆம்பளை பசங்க, ஒரு பையன். அந்த பசங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சு போய் உள்ள தள்ளிட்டானுங்க. நீங்க தான்மா காப்பாத்தணும் என் பிள்ளைங்கள. அப்படியே காலில் ஊந்துட்டான். அம்மா காலில் அப்படியே சரணடைஞ்சிட்டான். உலகமே நடுங்கிற ஒரு மனிதன்
அம்மையாருடைய காலில் விழுந்து என் மனைவியை காப்பாற்றணுமா, நான் ஒரு நாள் செத்துருவோமா, என் மனைவியை காப்பாத்துங்க, பிள்ளைங்களை காப்பாத்துங்க. அந்த காட்சி அப்படியே பாருங்க. அதாவது இயேசுநாதர் மட்டும் சமாதானம் சொல்லப்பா, நாமளும் சொல்லணும். அப்ப அம்மையார் சொன்ன வார்த்தை, ஜம்புலிங்கம், நான் உன் மனைவியை காப்பாத்துவேன், உன் பிள்ளைகளை நிச்சயமா நான் காப்பாத்துவேன். ஆனா நீ ஒண்ணு செய், நீ இயேசுவை நம்புறேன்னு சொல்ற. நான் இந்த கதையை நான் முடிக்க முடியாதுங்க. ஆனா அவங்க சொன்ன காரியம், நீ இயேசுவை நம்புறேன்னு சொல்ற, இயேசுதான் தெய்வம்னு சொல்ற, கரெக்ட். அப்ப நீ என்ன செய்யக்கூடாது, இந்த திருட்டு தொழில் செய்யக்கூடாது. இன்றையோட இந்த முடிவு கட்டு. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீ கையில துப்பாக்கி வச்சுருக்கிறப்ப அது இனிமேல் உன் கையில இருக்கும். அப்படின்னா நான் செய்வேன், உன் பிள்ளைங்களை நான் வாழ வைப்பேன், கட்டாயமா செய்வேன். ஆனா இந்த ரெண்டு காரியம் நீ செய். அப்ப ஜம்புலிங்க சொல்றான், மா இந்த துப்பாக்கி எனக்கு பெருசு இல்லம்மா, நான் துப்பாக்கி எப்ப வேணா நான் இழந்துருவேன். ஆனா இந்த போலீஸ்காரங்க என்னை உயிரோட விட மாட்டாங்க, சித்திரவதை செய்வாங்கம்மா. அவங்கள பயமுறுத்து, நான் இது வரைக்கும் இந்த துப்பாக்கியில யாரையும் கொலை பண்ணது கிடையாது. ஆனா இன்னும் ஊர்ல பரவிச்சு எவனோ கொலை பண்ணிட்டு ஜம்புலிங்க கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு தச்சிருக்கிறாருங்க எல்லாரும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, நீங்க படிக்கணும். இவன் சேர்த்துட்டான் அப்புறம் கூட சொல்லுங்கிறானுங்க ஜம்புலிங்க. அப்பதான் பிரிட்டிஷ் போலீஸுக்கே தெரிய வந்துச்சு, இவன் செய்யலடா, எவனோ செஞ்சுட்டு அவன் மேல பழிய போட்டானுங்க. அவன் சொன்னா, இது வரைக்கும் நான் எந்த அப்பாவி மனிதனையும் இந்த துப்பாக்கியால கொன்னது கிடையாதுங்கம்மா, நான் கொள்ளை அடிச்சிருக்கேன். அது ஒரு நல்ல ஸ்டோரிங்க. அவன் பெரிய பண்ணையாறுகளை கொள்ளை அடிச்சு அந்த வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு என்னங்க 2 படி நெல்லு கொடுப்பானுங்க வேலை செஞ்சா. இவன் அதை கொள்ளை அடிச்சு மூட்டையா அரிசியை ஏத்துன்னு வந்து அப்படியே ஊருக்கே கொடுத்துருவான். அப்படியே எத்தனை போகணும் எல்லாரும். ஒரு என்ன சொல்றது, தயாள குணம் உடையது. ஒண்ணு சொன்னான், என்னை பாதுகாத்து கொள்ளதாமா நான் அதை வச்சிருக்கேன், யாரையும் நான் கொல்ல மாட்டேன்னு சொன்னான். அடுத்தது, நீ போய் போலீஸ்ல சரணடையணும் சொன்னாங்க. நான் சரணடைவமா, எனக்கு சரணடைவதுல பிரச்சனை இல்லை, ஒரு நாள் இந்த உயிர் போகுது. ஆனா இவனுங்க சும்மா இருக்கிற, நான் செய்யாத குற்றத்தெல்லாம் நான் செஞ்சேன்னு என் மேல பழிய போட்டு என்னை சித்திரவதை செய்வானுங்கம்மா. என்னை சுட்டுட்டா கூட பரவாயில்ல, அந்த சித்திரவதையை என்னால தாங்க முடியாதுமா சொல்லிட்டு போறேன். இனிமேலு நான் கொள்ளையடிக்க மாட்டேன், இனிமேலு இந்த துப்பாக்கினால யாரையும் நான் சுட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டு மறைஞ்சிடறான். மறைஞ்சி 2 வருஷம் கழிச்சு ஜம்புலிங்கம் போலீஸால சுட்டு கொல்லப்பட்டான். அது வேற விஷயம். இந்த 2 வருஷத்துல அங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவரு இந்த தொல்லை தாங்க முடியாம, இட்ஸ் a good story but it's a real story. அவரு அம்மையாரை கூப்பிட்டு அனுப்புற, இந்த மாதிரி ஜம்புலிங்கம் உங்களை வந்து பார்த்தான், நீங்க வந்து அவன்கிட்ட சொன்னீங்களாமே, அவனை சரணடைய வைங்க, அவனுக்கு நான் உயிர் பாதுகாப்பு கொடுக்கிறேன். ஜம்புலிங்கத்தை சரணடைய வை. கலெக்டர் சொல்ற, கலெக்டர் தேடி வருவார் இந்த அம்மாவை. சரிங்கய்யா, நான் அடுத்த முறை அவனை சந்திச்சா நான் அவனை சரணடைய வைக்கிறேன் அப்படின்னு இவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஜம்புலிங்கம் வந்தா இவங்களே அவனை கொண்டு போய் திருநெல்வேலியில இருக்கிற கலெக்டர் கிட்ட ஒப்படைக்கணும். ஆனா அவங்களுக்கு வந்த செய்தி, போலீஸ் அவனை கண்ணா பின்னான்னு சுட்டு அப்படியே கொதறிட்டாங்க. அந்த செய்தி வந்து கேக்குது. அம்மையார அப்படியே தேம்பி அழுகுற, சொந்த பிள்ளைக்காக அழுகிற மாதிரி ஜம்புலிங்கத்துக்காக அழுத ஒரு தாய். வாட் இஸ் த மொரல் ஆஃப் த ஸ்டோரி? இந்த கதை சொன்ன இதனுடைய பொருள் என்ன? அந்த சமாதானம் பார்த்தீங்களா? பகைவனை, கொடியவனை கவனிச்சுக்கலாமா? பகைவன், கொடியவன், கொலைக்காரன், கொள்ளைக்காரன் பட்டம் பெற்றவன், அவனுக்காக கண்ணீர் விடுகிற ஒரு தாய். நம்ம கண்ணீர் விடுறோமா? சபிக்கிறோம்? யோசனை பண்ணி, என்னது சமாதானம்? நான் சமாதானமா இருக்கிறதா சமாதானம்? கடவுளை அறியாதவர்கள், விசுவாச துரோகிகள், சண்டாளர்கள் மனம் திரும்ப வேண்டும். இயேசுவின் அண்டையில அவன் சாகிறப்ப, இயேசுவே என்னை மன்னியோன்னு கத்தி சத்தமா கத்திட்டு செத்துருக்கு. அத அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சாட்சி சொல்றார் அம்மா கிட்ட. அம்மா, அவன் சாகுறப்ப இயேசுவே என்னை மன்னியோன்னு செத்தாமா அந்த ஜம்புலிங்கம். தம்பி, எப்ப நடக்கும்? உயிர் தெழுந்த இயேசுவின் சமாதானம் நமது வாழ்க்கையிலே செயல்படும். அதுக்கப்புறம் அந்த அம்மா எடுத்து வளர்த்தாங்கன்றது வேற பிரச்சனைங்க. புரியுதா? எப்படி இந்த உயிர்த்தெழுதலின் சமாதானத்தை நான் மக்களுக்கு கொண்டு செல்லுகிறேன்? எனக்கு சமாதானம் மட்டும் இல்லப்பா, எத்தனையோ பிரச்சனையில மக்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதா?
அப்ப அவங்களுக்கு அந்த சமாதானத்தை யார் சொல்வது? மரணத்தை விட ஒரு பிரச்சனை உண்டா? பாவத்தை விட ஒரு பிரச்சனை உண்டா? குற்ற மனசாட்சியை விட ஒரு பிரச்சனை இருக்குதா? யோசனை எப்படி சொல்ல போறோம்? எதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார்? சமாதானம், கடவுளோடு நல் உறவு, கடவுளுடைய பிள்ளை என்கிற சுவிகாரம், உயர்த்தப்பட்ட வாழ்க்கை, உறவு கொள்ளுகிற வாழ்க்கை, இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையினாலும் பாதிக்கப்படாத சமாதானம். எந்த சூழ்நிலையும் இந்த கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். சரியா? ஏமி கார்மைக்கல் அம்மையா வாழ்ந்த அறை, அவர்கள் படுத்திருந்த கட்டில், இந்த கட்டில் காலே அந்த தரையில தேஞ்சி அப்படியே பள்ளமாயிட்டு. அதை போய் பார்த்துட்டு வரேன். 20 ஆண்டுகள் படுக்கையில் இருக்கும். இந்த கட்டில் போட்ட இடம்பா தேஞ்சு போச்சு. 20 ஆண்டுகள் 24 மணி நேரமும் வேதனையில் இருக்கிறது. அது யோசிக்க யோசிக்க என்னால ஜீரணம் பண்ணவே முடியல. கான்ஸ்டன்ட் பெயின். அந்த வேதனைகளின் மத்தியில அவர்கள் எழுதின பாடல்கள், அவர்கள் எழுதின புத்தகங்கள், அவர்கள் எழுதின கடிதங்கள், அவர்கள் ஜெபித்த ஜெபங்கள், படிக்க ஆரம்பிச்சா படிச்சு பிடிக்க முடியும். கொஞ்சம் யோசனை. இத்தனை வேதனையின் மத்தியில சமாதானம். அவங்களை நம்பி நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் கொடுக்கப்பட்டு, 101 2 கிடையாது, அத்தனை பிள்ளைங்களுக்கும் சாப்பிட்டாங்க. யாருக்கிட்டையும் எந்த உதவியும் கேட்டதே கிடையாது. நம்ம குடும்பத்துல 4 பேருக்கு சோறு போட முடியல நம்மளால. நூற்றுக்கணக்கு. என்னங்க, ஒரு நாள் குழந்தையில இருந்து அவங்க கிட்ட இருக்குதுங்க. என்கிட்ட பேசி கொண்டு இருந்த ஒரு சகோதரி, அவங்க பேரு மலர், அவங்களுக்கு வயசு 68. அவங்க சொன்னாங்க, 8 நாள் குழந்தையாக எங்க அம்மா கொண்டாந்து இங்க விட்டுட்டாங்க சார். என்ன 8 நாள் குழந்தை? இந்த மாதிரி எத்தனை குழந்தைகள்? ஆயிரக்கணக்கான குழந்தைகள். கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணுங்க. நம்மளால ஒரு 4 பேரை வளர்க்க முடியல, காப்பாற்ற முடியல, வழி நடத்த முடியல, ஒண்ணும் முடியல. அந்த அம்மா படுக்கையிலே இருந்தாங்க. இருந்துட்டு இவ்வளோ பெரிய சமாதானத்தின் வாய்க்காலாக வாங்க. சரிங்களா? நம்ம இந்த இதுக்கு முடிவுக்கு வரலாம். என்ன சொல்றாருங்க ஆண்டவர்? அவர்களை பார்த்து இப்ப படிக்கலாங்களா? யோவான் 20:21 படிங்க. அவர்களை நோக்கி, பிதா என்னை அனுப்பினது போல. ஆக இந்த உலகத்துக்கு பிதாவினால் அனுப்பப்பட்டு பிதாவின் சித்தத்தை செய்ய என்ன சார்? அது மனிதருக்கான பாவ பரிகாரம், ரட்சிப்பு, மனிதருக்கான விடுதலையை நிறைவேற்ற இந்த உலகத்துக்கு நாம் அந்த இரட்சகராக, அதுபோல நான் உங்களை அனுப்புகிறேன். அப்ப யாருக்கு சமாதானம்? பிதாவின் சித்தம் செய்கிறவர்களுக்கு சமாதானம். என் சித்தம் செஞ்சுன்னு இருப்பேன் சார், வீடு மேல வீடு கட்டின்னு இருப்பேன், இதுக்கு சமாதானம் கொடுப்பார் ஆண்டவரே? அப்படியா? நம்முடைய சித்தம் செய்வதற்கு கடவுள் சமாதானமும் பலனும் எல்லாம் கொடுப்பாரா? அப்படி போடலையா? இங்கேயும் சரி, லூக்காவிலும் சரி, சாயங்காலம் லூக்கா படிக்க போறோம், மத்தேயிலும் சரி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் அதை செய் ராஜா, சமாதானம். நான் என் இஷ்டமா செஞ்சு நிற்போங்க. உன் இஷ்டம் செய்யறதுக்கு உனக்கு எதுக்கு கடவுள் சமாதானத்தை கொடுக்கணும்? சரிங்களா? அப்ப அங்க மத்தேயு வந்துப்பா முடிவு நிலை, 11வது காட்சி. இங்க முதல் காட்சி. அப்ப இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஏன் நான் சீஷர்களாக தெரிந்து கொண்டேன், ஏன் உங்களை நான் பயிற்றுவித்தேன், ஏன் உங்களுக்கு நான் காட்சி அளிக்கிறேன்? நீங்கள் என்னுடைய சீஷர்களாக உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், நீங்கள் எனக்கு சாட்சிகள். சரிங்களா? 22ஆம் வசனம். 22 என்ன சொல்ற? போதும்பா. இதுக்கு நிறைய விளக்கம் உண்டு, அதுல கருத்து வேறுபாடெல்லாம் இருக்குதுங்க. ஆனா அதை நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சு கொள்ளணும்னா,
நான் உங்களை சீஷர்களாக, ஸ்தானாபதிகளாக, ஊழியர்களாக அனுப்புகிறேன் இல்லையா? டு fulfill the commission, to do the ministry of the Father, I will empower you. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றால் பொருள் என்ன? இந்த தெய்வீக பணியை செய்ய, தெய்வீக கட்டளையை நிறைவேற்ற, இந்த ரட்சிப்பின் விடுதலையை அறிவிக்க, என்னுடைய திருச்சபையை கட்ட மனித சக்தியினால் முடியாது, மனித ஆற்றலினால் முடியாது. தெய்வீக ஆற்றலாகிய பரிசுத்தாவியானவரை உங்களுக்கு தருகிறேன். அதான் அப்ப யோசனை. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம் சார், ஈஸ்டர் பண்டிகை ரொம்ப நல்லது, நமக்குள்ளே சமாதானம் இருக்குதா? ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, என்னை சுற்றியுள்ள மக்களுக்கு, ஜம்புலிங்கம் போன்ற கொடூரமான மனிதர்களுக்கு என்னால சமாதானத்தை கொடுக்க முடியுமா? அதான சார் கேள்வி. மூன்றாவது, கடவுள் என்னை ஏன் இந்த உலகத்தில் படைத்தார்? ஏன் என்னை ரட்சித்தார்? ஏன் என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்? அவருடைய சித்தத்தை செய்ய. நான் செஞ்சு நிற்கிறேனா? இல்ல செய்தனா? செய்வதற்கு பரிசுத்தாவியின் பலனை பெற்றிருக்கிறேனா? பரிசுத்தாவி என்னை பலப்படுத்தி நடத்துகிறாரா? ஒன்னு இல்ல சார், ஈஸ்டர் கொண்டாட வந்துக்கிறேன் சார், நான் இன்னத்துக்கு இப்ப ஈஸ்டர் கொண்டாடுகிறேன் சொல்லுங்க. என்ன ரெலவன்ஸ்? அதுதான் சொன்ன, அது பண்டிகை அல்ல. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு என்னை நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்? அவருடைய சித்தம் என் மூலமாக இந்த உலகத்திலே செய்யப்பட வேண்டும், அவருடைய திருச்சபை கட்டப்பட வேண்டும். சரிங்களா? முடிவுங்க. 23ஆம் வசனம், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ மன்னிக்கப்படும். இத ரோமன் கத்தோலிக்க சபை, இந்த போப் இருக்காரு இல்லைங்களா, தவறா புரிஞ்சுக்கிட்டார். அதனாலதான் ரோமன் கத்தோலிக்க சபையில அந்த பாதிரியார்கிட்ட போய் என்ன செய்யறாங்க? பாவ அறிக்கை செய்கிறார்கள். அந்த பாதிரியார் என்ன பண்றாருங்க? உன் பாவம்லாம் மன்னிச்சிட்டேன், நீ போய் புது நன்மை எடுத்துக்கோ. இதுக்கு இல்லங்க அந்த வசனம். That is not the interpretation. நல்லா புரிஞ்சுதுங்களா? நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவீங்கள். எது சுவிசேஷம்? இயேசுவே பாவ பரிகாரி, இயேசுவே பாவத்துக்காக பலியானவர், இயேசு மரணத்தை வென்றவர், இயேசு இரட்சகர், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர், இயேசு ராஜாவாக இருக்கிறார், இயேசு என்னை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். That is the gospel. இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதினாலே அதை விசுவாசிக்கிற மனிதன் என்ன பெறுவான்? பாவ மன்னிப்பை பெறுவான். அதான் உண்மை. நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதினாலே மக்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாவ மன்னிப்பை சொந்தமாக்கிக் கொள்வார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதல்ல, அதல்ல அதனுடைய பொருள். சரிங்களா? இவ்வளவு பெரிய ரோமன் கத்தோலிக்க சபை ஒரு தவறான போதையின் நிலையில இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கிறார். ஆனா தேவன் பாத்தீங்களா, முழு திருச்சபை ஒவ்வொரு விசுவாசியும் அவர் பசுத்தாவினாலே பலப்படுத்துகிறார், அபிஷேகிக்கிறார், பயன்படுத்துகிறார். இப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பதினாலே மக்கள் என்ன செய்யறாங்க? மனம் திரும்பிய ஆண்டவருக்குள்ளாக. ஆமா, மகதலேனா மரியாள் யார்? அவள் ஊர் அறிந்த ஒரு வேசி. அந்த வேசியின் மூலமாக தான் அநேகர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தப்படும். சமாரியா பெண் யார்? சமாரியாவின் வேசி. சும்மா தப்பு கணக்கு போடாத. நெவர் மேக் எ மிஸ்டேக். இப்படிப்பட்ட பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மனிதர்களை இயேசு விடுதலை ஆக்கினபடியினாலே அவர்கள் சுவிசேஷர்களாக மாற்றப்படும். ஆக கர்த்தர் சுவிசேஷத்தை தந்திருக்கிறார். மட்டுமில்லமா, எப்படி அந்த ரட்சிப்பை மக்களுக்குள் அவர் செயல்படுத்துகிறார்? தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மூலம். தலைவனையை நாம் ஜெபிப்போம். உயிர்த்தெழுந்த இயேசுவோடு நான் எப்படிப்பட்ட உறவு கொண்டிருக்கிறேன்? உயிர்த்தெழுந்த இயேசு என் உள்ளத்தில் வாழ்கிறாரா? உயிர்த்தெழுந்த இயேசுவின் பிரசனம் இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை எனக்கு தந்திருக்கிறதா?
என்னை சுற்றி பயங்கள், என்னை சுற்றி கவலைகள், என்னை பாரப்படுத்துகிற சவால்கள், இவைகளினாலே சோர்ந்து போனவனாக, திடனற்றவனாக, கைவிடப்பட்டவனாக, தனிமைப்படுத்தப்பட்டவனாக, சஞ்சலப்படுகிறவனாக இருக்கிறேனா? அல்லது இந்த இயேசுவுக்கு நான் உண்மையற்றவனாக மாறிவிட்டேனே என்கிற குற்ற மனசாட்சியினாலே நான் வேதனைப்படுகிறவனாக இருக்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் அருள் மொழி எனக்கு சமாதானம். சகோதரனே, சகோதரியே, இயேசு ஏன் உயிர் தெழுந்தார்? நொந்து போன, உடைந்து போன, நம்பிக்கையற்ற என் வாழ்க்கையில நம்பிக்கை, ஜீவன், ஆற்றல், நோக்கம் இவைகளை தருவதற்காக இயேசு உயிர் தெழுந்தார். இந்த காலையில இந்த சமாதானம் என் இதயத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதா? ஆண்டவரே, உலகத்தின் கவலைகளினாலே அல்லது என்னுடைய பாவ தோல்விகளின் குற்ற மனசாட்சியினாலே நான் வேதனைப்படாத படிக்கு என்னை விடுதலையாக்கும். ஆவியானவரே, என்னை சுத்திகரி. ஆவியானவரே, என்னை பசுத்தப்படுத்தும். ஆவியானவரே, உம்முடைய சாட்சியாய் வாழ என்னை பலப்படும். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் உம்முடைய சன்னிதானத்திலே வருவதற்கான கிருபையை நீர் தந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். நாசமும் மோசமும் பயங்கரமும் சூழ்ந்துள்ள இந்த சமுதாயத்திலே நீரே எங்களுக்கு அடைக்கலமும், எங்களுக்கு பலனும், எங்களை விடுதலை ஆக்குகிற இரட்சகராயிருக்கிறபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் புது சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டு உம்முடைய வல்லமையினாலே பலப்படுத்தப்பட்டு நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய சாட்சிகளாக வாழ எங்களை வழி நடத்தும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.